ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஆசையாக இருக்கும். ஸ்டார் வார்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே லெஜண்ட்ஸ் வந்துட்டு ஏன்டா கெனன் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்னி தான் வந்துட்டு இந்த மாதிரி கெனன் லெஜண்ட்ஸ்னு பிரிச்சு விட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து சில விஷயங்கள் அவங்களால வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாது. சில விஷயங்கள் கெனனுக்கு அது டூ பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல முதன்மையான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேலன் மேரக் என்கிற ஸ்டார் கில்லர் அப்படிங்கிறவரோட ஆரிஜின் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு ஸ்டில் இன்கம்ப்ளீட் தான். அதுக்கான காரணம் 2 கேம் தான் வந்துச்சு, 3வது கேம் வரல, அதுதான் உண்மை. பட் இந்த கேரக்டரை ஆஃப்கோர்ஸ் கேம்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவர் தான் உண்மையாலுமே ஸ்டார் கில்லராக இருந்திருக்க வேண்டியவர். உண்மையை சொன்னால் லூக் ஸ்கைவாக்கருக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, அதுதான் ஸ்டார் கில்லர். இனிஷியலாக வந்துட்டு ஜார்ஜ் லூக்கஸ் ஸ்டார் கில்லர்னு சொல்லிட்டு டார்க் சைடுக்குள்ள போற மாதிரி தான் அந்த கதையை எழுதியிருந்தாரு. ஸோ அதோட ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷன் தான் இந்த ஸ்டார் கில்லர் அப்படிங்கிறவரோட கதை அப்படின்னே சொல்லலாம். அதுதான் ஃபோர்ஸ் அண்ட் லிஸ்ட் 1 and 2 வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரலி டிஸ்னி கிட்ட இந்த மாதிரி ஸ்டார் கில்லர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கேட்டதை ஸ்டார் கில்லர் பேஸா கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் இந்த கேரக்டர் இருக்கார்ல, உண்மையாலுமே இவர் மட்டும் கேனனுக்குள்ள வந்திருந்தார் அப்படின்னா டார்த் வேடர் அப்படிங்கிற ஒருத்தர் இவருக்கு கால் தூசி சமம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா டார்த் வேடரோட ஒரு பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான காரணம் டார்த் வேடரோட முழுமையான ஒரு பொட்டன்ஷியலை டார்த் வேடர்னால அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் வந்துட்டு அவர் லைஃப் சப்போர்ட்ல இருக்காரு, அதுதான் உண்மை. பட் இவர் அப்படி கிடையாதுல்ல, இஸ் ஜஸ்ட் ஹியூமன், நார்மல் ஹியூமன் அப்படிங்கறனால இவர்னால அந்த எபிலிட்டியோட எண்டு வரைக்கும் போக முடியும். ஸோ அவரை பத்தி பார்த்தலாமா? ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ என்னையோட அந்த 31 நாள் 31 வீடியோ முடியுது. என் லைஃப்பில் வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோலாம் போட்டதே இல்லைங்க. பட் இந்த மே மாதம் நான் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்த மாதம். அதுக்கான பலனை எனக்கு கிடைச்சது ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. சரி பரவாயில்ல, இந்த கதைக்குள்ளே வருவோம். இதை பற்றி கடைசியாக புலம்புறேன். ஓகே, கஷிக் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் 19 BBY காலகட்டங்களில் பிறந்தவர் தான் நம்ம கேலன் மேரக். ஸோ இவரோட பேர் ஒரு கோட் நேம்னு சொல்லலாம், அதுதான் ஸ்டார் கில்லர். ஏன்டா அந்த பேர்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த ஒரு சமயங்களில் தான் ஜெடாய்கள் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த சமயத்தில் நம்ம வேட்டையன் என்கிற டார்த் வேடர் கஷிக்கு போயிருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் ஒரு ஜெடாயை கொல்லும் போது இன்னொருத்தங்க இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு சின்ன குழந்தை கேலன் மேரக். பட் ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவன் நம்ம டார்த் வேடர் லைட் சேவரையே அவர் ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்திருப்பார். இதை பார்த்த டார்த் வேடர் வந்துட்டு இவனுக்குள்ள ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு, அதனால இவன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட ரகசிய அப்ரண்டிஸா அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனை டார்க் சைடில் ட்ரெயின் பண்றாரு. ஸோ எதுக்காக? இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்பரர் பால்பட்டினை போட்டு தள்ளிட்டு இந்த எம்பையருக்கே அவங்க 2 பேர் எம்பரரா ஆகணும் அப்படிங்கிறனால இந்த ரூல் ஆஃப் 2 வந்துட்டு ஒரு விதத்தில் ஜஸ்டிஃபை பண்றதன் மூலமா அப்படின்னு கூட சொல்லலாம். பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரூல் ஆஃப் 2 வந்துட்டு நம்ம டார்த் வேடருக்கும் ஸ்டார் கில்லருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஒரு மாஸ்டர் ஒரு அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதா ரூல் ஆஃப் 2 இருக்கும். பட் ஸ்டில் டார்த் வேடரே வந்துட்டு நம்ம டார்க் சீரியஸோட அப்ரண்டிஸ் தான். ஸோ அதனால வந்துட்டு டெக்னிக்கலி அவர் மாஸ்டர் கிடையாது, அதனால இவருமே ஒரு அப்ரண்டிஸே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரெயினி மாதிரி தான் இருக்காரே தவிர்த்து ஒரு அப்ரண்டிஸா கூட ஒரு ஆக கிடையாது நம்ம ஸ்டார் கில்லர். பட் இருந்தாலும் டார்க் சைட்ல தான் அவர் ட்ரெயின் ஆகிறாரு. ஸோ இந்த ஒரு சமயத்தில் அவரோட கடந்த காலம் நம்ம மேரக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது. இவர் தான் தன்னோட அப்பாவை கொண்டாரா அது எதுவுமே அவருக்கு ஞாபகம் கிடையாது. அவரோட பிறப்பு நேம் கூட, அதாவது பிறந்தப்ப அவர் என்ன பேர் இருந்துச்சு அப்படிங்கிறது கூட அவருக்கு ஞாபகம் கிடையாது. சுத்தமா இருக்கிற பட்சத்துக்கு தான் டார்க் லார்ட் கிட்ட அவர் வளர்றாரு. சித்தோட வழிமுறைகள் எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் நம்ம கேலன் மேரக் அதாவது ஸ்டார் கில்லர் இருக்கிறத வந்துட்டு ரொம்பவே ரகசியமா வந்துட்டு பார்த்துக்கிட்டாரு நம்ம வேடர். ஸோ அந்த சமயத்தில் ரகசியமான ஒரு பேர் தான் அந்த ஸ்டார் கில்லர் அப்படிங்கிறத அவர் கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஒரு எம்பையரோட ஒரு ரகசியமான ஒரு ஏஜென்ட்டா வந்துட்டு இவனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்டார் கில்லர் அப்படிங்கிறது ஒரு கோட் நேம் மாதிரி வச்சிருப்பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார் கில்லர் வந்துட்டு எப்படியாவது டார்க் லார்ட் ஆஃப் தி சித்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுவார். ஸோ இந்த ஒரு சமயத்தில் அவர் நம்புற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வேடருக்கு உண்மையா இருக்கிறது மூலமா தான் நம்ம அப்படி ஆக முடியும். அதே சமயம் உண்மையா இருந்து அவருக்கு சிடிஎஸை தோக்கடிக்கிறதுக்காக உதவி பண்ணாதான் நம்மளால அப்படி ஆக முடியும் அப்படிங்கிறத நம்புறாரு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் ஒரு ட்ரைனிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் போது தான் வேடர் வந்துட்டு சில பேர் ஜெடாய்கள் வந்துட்டு உயிர் பொழைச்சிருப்பாங்களா அவங்க எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு கொல்ல சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்துட்டு ஜெனரல் ராம் கோட்டா, கேஸ்டன் பெராட்டஸ், அதுக்கப்புறம் ஷாக்டி 3 பேரை வந்துட்டு மென்ஷன் பண்ணி இவங்களை போயிட்டு போட்டு தள்ளிட்டு வா அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அந்த 3 மிஷனையுமே இவர் பண்ணிடுறாரு. பட் ஆனா ராம் கோட்டா கிட்ட பண்ணும்போது மட்டும் வேடரோட மாஸ்டர் என்னைக்குமே இருந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கடைசியா ஒரு விஷன் பார்த்து சொல்லுவாரு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருக்கு குழப்பமா இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு வந்துருவாரு. பட் தான் இந்த ஒரு சமயத்தில் நம்மளுக்கு அசிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ப்ராக்ஸி அப்படிங்கிற ஒரு டிராய்டும் அதுக்கப்புறம் ஜூனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா, ஜூனோ எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காதல் மாதிரி உள்ளுக்குள்ள பில்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த சமயத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எம்பரர் வந்துட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாரு. பட்
இருந்தாலும் நம்ம வேடருக்கு உண்மையா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் சும்மா நடிச்சிடறாருங்க. அவர் ஒரு ரெபல் மாதிரியும் அதே சமயம் வந்துட்டு எம்பையருக்கு எதிராக செயல்படுற மாதிரியும் நடிச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சம்பவம் ஆயிருது. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் ரெபல் மாதிரி இருந்ததுனால ரெபல்ஸ் கூட இருந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரெபல்ஸ் கூட சேர்ந்து வந்துட்டு வேலை செய்யறாங்க. பேல் ஆர்கானா, கார்பெல், இப்ளிஸ், அதுக்கப்புறம் மான் மத்மா எல்லாரும் கூடயும் வந்துட்டு ஜாயின் ஆகுறாரு. ஈவன் நம்ம லேயா எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். பட் இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நம்ம ஒன்று சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வேடர் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு மேரக்கை வந்துட்டு கொன்றுவாரு. அதாவது நம்ம ஸ்டார் கில்லரை கொன்றுவாரு. கடைசியில் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு டூல் தான், எங்களோட பிளாட்ல நீ உன்னைய வந்துட்டு ஒரு டூலா பயன்படுத்திக்கிட்டோம், அவ்வளவுதான், எப்படியோ ரெபலியன்ஸ் வந்துட்டு நாங்கள் உன்னை வச்சு புடிச்சிட்டோம், இது போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் நம்ம கேலன் மேரக் சாகல, உயிரோட தான் இருந்தாரு. ஸோ இந்த துரோகத்தால் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளோட அந்த நண்பர்கள் புதுசாக சேர்த்தாங்களா அவங்க எல்லாத்தையுமே திரும்ப மீட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிருக்கிறது டெத் ஸ்டார்ல அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த டெத் ஸ்டார்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. அதில் நம்மளுக்கு கேமை பொறுத்த வரைக்கும் 2 சாய்ஸ் இருக்கும். பட் நான் கேமா சொல்லலை, அவரோட கதையாக நான் சொல்கிறேன். நீங்கள் கேமாக இந்த கதையை வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா நிறைய ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இந்த 7 நிமிஷம்லாம் இல்லை, நிறைய நிமிஷம் அந்த கதைகள் இருக்கும். 2 கேமும் வந்துட்டு தனித்தனி கதையாக போட்டிருப்பேன். 4:1 and 2 சொல்லிட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதில் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஆர்க்கு நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க. பட் இதில் அவரோட ஆர்க்கை வந்துட்டு பெர்ஃபெக்டாக எப்படி சொன்னால் நல்லா இருக்குமோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்புறம் வந்துட்டு ரெபலியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவர் நேரடியாக போயிட்டு ரெபலியன்ஸை காப்பாற்றிடுவார். பட் இருந்தாலும் அவங்கள காப்பாற்றுற முயற்சியில் நம்ம கேலன் மேரக் இறந்துருவாருங்க. பட் மற்றவங்க எல்லாம் இருக்காங்களே அந்த செனட்டர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிருந்தார்ல அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றினது நம்மளோட காதலி ஜூனோவும் அண்ட் ப்ராக்சியும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்தா காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே திரும்ப ஒன்றா இருக்கிறனால இவங்களோட இணைவு இருக்கு இல்லையா, எப்படியாவது ரிபப்ளிக் வந்துட்டு நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக அவங்க இணைகிறாங்க. ஸோ லிட்டரலி வந்துட்டு நம்ம கேலன் மேரக்கோட இறப்புல தான் அந்த ரிபல்லியன்ஸ் வந்துட்டு உருவாகுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரியை காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு நம்மளை உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காரு. ஸோ அவனோட மரணம் வந்துட்டு வீணாக கூடாது, அவங்களுக்கு எதிராக நம்ம ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அந்த ரெபலியன்ஸ் இருக்கு இல்லையா அதை உருவாக்குறது வந்துட்டு நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஸோ அப்படிதான் அது உருவாகி இருக்கும். பட் இதோட இழப்பு நம்ம கேலன் மேரக். இதுதான் வந்து டெக்னிக்கலி அவரோட ஸ்டோரி. இதுக்கப்புறம் தான் அந்த 4:2 வந்துச்சு. அது கேமுக்காக அவங்க கன்டினியூ பண்ணது தான். பட் இருந்தாலும் கேனன் வைஸ் அந்த ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா இட் வாஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ ரெபலியன்ஸ் ஆர் பில்ட் ஆன் ஹோப் அப்படிங்கிறது, அதாவது நம்ம ஆண்டோர் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலும் ரெபலியன்ஸ் பில்ட் ஆன் ஸ்டார் கில்லரோட சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலி இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இனிஷியலா சொல்ல வருது. அந்த கேமா நீங்க பார்த்து விளையாண்டீங்க அப்படின்னா லைட் சைட் டார்க் சைட் 2 நீங்க இருக்கும். வேடரை கொண்டுட்டு நீங்க வந்துட்டு எம்பரரோட புது அப்ரண்டிஸா மாறிடலாம். அதுக்கப்புறம் தனியா மிஷன்ஸ் இருக்கும், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் எகைன் 4:2 வரும். இறந்து போன அந்த ஒரு கேலன் மேரக் வந்துட்டு க்ளோனா வந்துட்டு அவர் திரும்ப உயிர் தலை வைப்பாரு. உயிர் தலை வச்சதுக்கப்புறம் எகைன் வந்துட்டு விஷயத்தை பண்ண பார்ப்பார். பட் அந்த ஒரு சமயத்தில் அவருக்கு எல்லாமே பழசு ஞாபகம் வந்து வேடருக்கு எதிராக திரும்பி ஒன்று வேடரை வந்துட்டு பிடிச்சிட்டு போகலாம், அவர் வந்துட்டு வேடரை கொள்ளலாம், அந்த மாதிரி மிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் அதை கொண்டு போயிருப்பாங்க. ஈவன் வேடரையே வந்துட்டு பிடிச்சி போகிற அளவுக்கு இருந்திருக்காரு அப்படின்னா நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஸ்டார் கில்லரோட க்ளோனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஒரிஜினல் ஸ்டார் கில்லருக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த இதில் ஸ்டார் கில்லர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம ஒன்ஸ் அகைன் வந்துட்டு வேடர் அவர் க்ளோனா உருவாக்கி அதுல வந்துட்டு ஒரு க்ளோன் தான் வேடரையே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கு அப்படின்னா வேடரை ஒருத்தன் பிடிச்சு கொண்டு போற அளவுக்கு ஸ்டார் கில்லரோட க்ளோனுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அப்போ ஸ்டார் கில்லரோட ஒர்த் எவ்வளவு இருக்கும்? ஸோ அதனால தான் வந்துட்டு டிஸ்னி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார் கில்லர் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் கேனனுக்கு ரொம்பவே பவர்ஃபுல், அதனால அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ் அன்லிஸ்ட் கேமையே நான் கேனனா மாத்திட்டாங்க. இல்ல அப்படின்னா நம்மளுக்கு லிட்டரலி லூக் ஸ்கைவாக்கர் அந்த ஸ்டோரி எல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்காம வேற ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நம்ம கெஸ் பண்ணிருக்கலாம். இல்லையா அவங்க வந்துட்டு ஸ்டார் கில்லரை இதுக்கப்புறம் ஃபர்தரா கூட கொண்டு வந்திருக்கலாம். ஒரு சீக்வல் ட்ரையாலஜிக்கு பதிலா ஸ்டார் கில்லரோட அந்த ஃபோர்ஸ் அன்லிஸ்டே வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஜெனரல் ஸ்னோக்கு கீழே வந்துட்டு இந்த கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டரா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தா கூட ஓரளவுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்கலாம். அந்த ஆர்க்கை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கலாம். பட் அதை கூட அவங்க பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம லூக்கஸ் நினைச்ச ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, சீக்வல் ட்ரையாலஜி சீக்வல் ட்ரையாலஜி உண்மையாலுமே எப்படி இருந்திருக்கும்? அது எல்லாத்தையுமே ஸ்கிரிப்ட் அண்ட் செட்டில் ஸ்டார் வார்ஸ் தமிழ்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஸ்டார் வார்ஸ் தமிழ்ல இனி வரப்போற ஃபியூச்சர் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு புதிய அடித்தளம் ஸ்டார் வார்ஸுக்காக இருக்க போது. ஸ்டார் வார்ஸோட எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அதில் கிடைக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காதது, நான் பார்க்காதது, நீங்க பார்க்காதது, தமிழ்ல யாருமே பார்க்காதது எல்லாமே ஸ்டார் வார்ஸ் தமிழ் சேனல்ல வரப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வில் சீங்க, பார்க்கலாம். பட் இருந்தாலும் இவ்வளவுதான் அவரோட கதை, உண்மையான கதை நான் சொல்றேன். பட் இதுக்கப்புறம் இவரோட ஸ்டோரி இருக்கிறத மொத்தமா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம அந்த 2 கேமை செக் பண்ணி பாருங்க. கேம் ஸ்டோரிஸ் அப்படி பிளேலிஸ்ட்ல 4:1, 2 ரெண்டுமே இருக்கும் இல்லையா, கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட அந்த 31 நாள் 31 வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் என் சேனல் ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இருந்து ஆக்டிவா இருந்த ஒரே மாசம் மே மாசம் தான் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். ஒரு சேனல் இல்ல, சேனல் ஸ்டார் வார்ஸ் தமிழ், ஸ்கிரிப்ட் அண்ட் செட் 2, அப்புறம் டார்த் ஹர்ஷோ, ஸ்கிரிப்ட் அண்ட் செட் லைவ் எல்லாமே தேவை
தேவையான அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டேன். ஸோ உண்மையாலுமே ரொம்ப எங்கேஜிங்கான மந்த் தான். பட் இருந்தாலும் இட் டசன்ட் கிவ் மீ மோர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு பி அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படி நம்ம வீடியோஸ் வந்துட்டு ஒரு 100 பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா சேனல் ஆரம்பிச்ச காலகட்டங்களில் 100 வியூஸ் வரக்கு ஃபஸ்ட்டு 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் 100 வியூஸ் வரதுக்கு வந்துட்டு ஒரு வாரம் ஆகும். இப்போல்லாம் வந்துட்டு ஒரு நாளில் 100 வியூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே 100 வியூஸ் தான் வந்துச்சு. அதனால் எனக்கு சந்தோஷம். அந்த 100 வியூஸ் தாண்டி பெருசாக போகாதுன்னு எனக்கு தெரியும். அதே அளவுக்கு தான் வந்துச்சு. அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு கிடைச்சிருச்சு. ஐ எம் ஹாப்பி வித் இட். அவ்வளோதான். பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. தட்ஸ் ஓகே. மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு மேலே என்ன பேசுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஸ்டார் கில்லரை பற்றி உங்ககிட்ட ஃபைனலாக சொல்லிட்டேன். ஸ்டார் கில்லர் பேஸ் இவர் இன்ஸ்பயர் பண்ணி வச்சாங்கன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது சும்மா வச்சிருக்கானுங்க. ஆனால் இவரோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்களா, வேடருங்கிற ஒருத்தரையே வந்துட்டு பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அது இவர் தாங்க. சரி ஓகே. பி த ஸ்பர்த் லைட் த ஃபயர் அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.